தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நிறைய துணி தைக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் தைக்க முடியாமல் தைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன். நான் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தைக்கிறது கிடையாது. ஆனாலுமே தீபாவளி டைம்ன்றதுனால நிறைய வந்துருச்சு. தைக்க முடியாமல் தைச்சிக்கிட்டு இருந்ததுனால வீடியோ ரொம்ப எடிட் பண்ணி போட முடியல. ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் வீடியோ போடலை. ஸோ சாரி, இனிமேல் ரெகுலராக வரும். அப்புறம் சண்டே டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து கார்டன் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த செடி கொடி ஏறுனுச்சா மேலே, அது கொடியை ஒடிச்சு விட்டோன்னே அது கீழே இறங்கி விழுந்திருக்கு போல இருக்குது. அதுவே தானாக முளைச்சி ஒரு செடியாக முளைச்சி வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ பசங்களுக்கு இடுப்பு வலி தாங்கலைன்றதுனால ரொம்ப சிம்பிளாக சாதம் ரெடி பண்ணிட்டேன். கேரட் ரைஸ் செஞ்சுட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை வேக வச்சு கொடுத்தேன் பசங்களுக்கு. அவ்வளோதான். காலையில் இட்லி ஊற்றி கொடுத்தேன், சட்னி அரைச்சி. பசங்களுக்கு கேரட் ரைஸ் இது தான். பசங்க நல்லா சாப்பிட்டு போயிட்டானுங்க ஸ்கூலுக்கு. எனக்கு மறுபடியும் ஆர்டர் நிறைய இருக்குது, போய் தைக்க போகிறேன். பாய் பாய்.